எண் 6 எஸ் வியோனா, 3ஆம் வகுப்பு A4 பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் வியோனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு சமுதாயத்தின் மாணவரின் பங்கு. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெச்சிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கேர் வழிவந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேர்போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர்களே, கிளையில் இலை போல் இருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க மாணவர்கள் சமுதாயத்திற்காக ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. இன்றைய இளைஞர்கள் நாளை தலைவர்கள். எனவே அவர்கள் சமுதாய உணர்வோடு வாழ்ந்தால் வீடும் நாடும் நன்மையடையும். தொண்டு என்பது ஒரு உயிர்ப்படும் துன்பத்தை கண்டு அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே ஓடி சென்று உதவுவது. அவ்வகையில் தொண்டு செய்யும் பருவம் மாணவ பருவம். நாடு நமக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டுக்காக நாம் என்ன செய்தோம் என்று எண்ண வேண்டும் என்றார் அமெரிக்க நாட்டதிபர் ஜான் கென்னடி. அடுத்த சமூக வாரிசு மாணவரின் பங்காகும். இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையில் நாட்டு சமூகத்தினர் வறுமை, கல்வியின்மை, தூய்மையின்மை, சாதி வேறுபாடு, தீண்டாமை, மூடு பழக்க வழக்கங்கள், அறியாமை போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். கிராமப்புற மக்கள் மிகவும் கல்வியறிவில் பின்தங்கியுள்ளனர். நாட்டில் இந்த மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை ஏராளம். சமுதாயத்திற்காக தொண்டு செய்வது நமது கடமை. மாணவர்கள் தெருக்களை தூய்மைப்படுத்துதல், மருத்துவ உதவி பெற வழிகாட்டுதல், விழா காலத்தில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், இயற்கையால் படிப்பறிவு இல்லாதவருக்கு நாம் முடிந்தவரை உதவி செய்தல், இயற்கையாலான புயல், வெள்ளப்பெருக்கு போன்றவற்றால் பாதிப்படைந்தவருக்கு உதவுதல், சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்க சாலையோரத்தின் மரங்களை நட வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்தல் போன்ற பல பணிகளை மாணவர்களாகிய நாம் செய்யும்பொழுது சமுதாயம் முன்னேற்றம் அடையும். சிறந்த 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியபடி மாணவ பருவம் மாண்புடைய பருவம். உழைச்சி பாரு, இந்த உலகம் உயரும் பாரு, இந்த உலகம் உயரும் பாரு. எனவே வீடு நாடு என்ற இரண்டின் வளர்ச்சிக்கும் மாணவர்களாகிய நாம் என்றும் விடாமல் உழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.